அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء. சர்வ புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் பெரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய உத்தம தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஏனைய எல்லா முஸ்லிம்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இன்றைய இந்த ஜும்மா உரையிலே சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 55வது இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் என நினைக்கின்றேன். தமீமுத்தாரி என்ற நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கின்றார். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா, அத்தீனுன் நஸீஹா என்று 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மார்க்கம் என்பது விசுவாசமாக நடத்தலும் நலவை நாடுதலும். மார்க்கம் என்பது விசுவாசமாக நடத்தலும் நலவை நாடுவதும் தான். மார்க்கம் என்பது விசுவாசமாக நடத்தலும் நலவை நாடுதலும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை இதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். அருகிலே இருந்த நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, குல்னா லிமன், விசுவாசமாக நடத்தல் என்று கூறுகின்றீர்கள், நலவை நாட வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அப்படி என்றால் யாருக்கு நாம் விசுவாசமாக நடக்க வேண்டும்? யாருக்கு நாங்கள் நலவை நாட வேண்டி இருக்கிறது என்று கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லில்லாஹி, முதலாவது அல்லாஹுக்கு விசுவாசமாக அல்லாஹுடைய விடயத்தில் நலவை நாடி ஒருவர் நடக்க வேண்டும். வலி கிதாபி,
அதே போன்று அவனுடைய வேதத்திற்கு விசுவாசமாக ஒரு மனிதர் நடக்க வேண்டும். வலி ரசூலி, அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதருக்கு விசுவாசமாக ஒருவர் நடக்க வேண்டும். வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன் வ ஆம்மத்திஹி, முஸ்லிம்களிலே உள்ள இமாம்களுக்கு அமீர்மார்களுக்கு விசுவாசமாக நடப்பதும், அதே போன்று அந்த முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய ஏனைய மக்களோடு விசுவாசமாக அவர்களுடைய விடயத்திலே நலவை நாடி நடப்பதும் தான் மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய ஒரு ஹதீஸ், இலகுவாக எல்லோரும் இப்பொழுதே மனனம் செய்ய முடியுமான ஒரு ஹதீஸ். எப்படித்தான் இது ஒரு சின்ன ஒரு ஹதீஸாக இருந்தாலும், சின்ன ஒரு அமைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லி இருந்தாலும், இதிலே பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள், இதிலே அடங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய ஒரு சமுதாயத்திற்கு தேவையான, ஒரு இஸ்லாமிய சமுதாயம் சீராக செயற்படுவதற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு உபதேசம் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மார்க்கம் என்பதே பிறருக்கு நலவை நாடுவதும் அதே போன்று விசுவாசமாக நடப்பதும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே யார் யாருக்கு இந்த விசுவாசத்தை நாங்கள் காட்ட வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். இதிலே முதலாவதாக அல்லாஹ்வை குறிப்பிடுகிறார்கள், இரண்டாவது அல்லாஹ்வினுடைய வேதம், மூன்றாவது அல்லாஹ்வினுடைய தூதர், நான்காவது ஒரு அமீர், ஐந்தாவதாக ஏனைய முஸ்லிம்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வகைப்படுத்துகின்றார். எனவே இவை ஒவ்வொன்றையும் பற்றி விரிவாக பார்ப்பது என்றால் இந்த ஜும்மாவுடைய நேரம் போதாது. என்றாலும் சுருக்கமாக இது எதனை சொல்ல வருகிறது என்பதை பற்றி நாங்கள் சுருக்கமாக விளங்க வேண்டியிருக்கிறது. முதலிலே அல்லாஹ்வினுடைய விடயத்திலே விசுவாசமாக நம்பிக்கையோடு நடப்பது என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் எங்களை படைத்த படைப்பாளன் அவன், எங்களை ஒரு நோக்கத்தோடு அவன் படைத்திருக்கிறான், எங்களுக்கு தேவையான வளங்களை இந்த உலகத்திலே தந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வினுடைய விடயத்திலே நாம் எவ்வாறு நடப்பது? அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களுக்கு தேவையான கட்டளைகள் என்ன என்பதை அவன் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதே போன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் எந்த வரம்புகளை நாங்கள் பேண வேண்டியிருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே அல்லாஹ்வினுடைய விடயத்தில் ஒருவர் விசுவாசமாக நடப்பது என்றால் வெளிப்படையான நிலையிலும் மறைமுகமான நிலையிலும் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளைகளை அல்லாஹுக்காக அவர் விசுவாசத்தோடு செய்வது. அதே போன்று அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய வரம்புகள் இருக்கின்றன. அத்தகைய வரம்புகளை வெளிப்படையான நிலையிலும் மறைவான நிலையிலும் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு விசுவாசமாக நடந்து அந்த பாவமான அந்த விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்வது. இதுதான் அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாங்கள் நலவை நாடுவது. அல்லாஹுக்கு விசுவாசமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வது. ஒரு மூமினுடைய இலட்சியம் என்னவென்றால்
அவன் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவனாக, அவன் அல்லாஹ்வை அஞ்சிய ஒரு விசுவாசி என்ற நிலைமையிலே, அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லிம் என்ற நிலைமையிலே அவன் மரணிக்க வேண்டும். அப்படி மரணிக்கின்ற பொழுதுதான் அவன் அல்லாஹ்வினுடைய அன்பை தன்னுடைய மரணத்திற்கு பிறகு எதிர்பார்க்க முடியும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அவன் எதிர்பார்க்க முடியும். எனவே அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எங்களை வந்து அடைய வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் ஏவிய விடயங்களை நாம் அல்லாஹுக்காக எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதேபோன்று அல்லாஹு தஆலா தடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் எவ்வளவுதான் எங்களுடைய மனங்களை கவரக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் அந்த விடயங்களை விட்டு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, அந்த பாவங்களிலே ஈடுபடாதவர்களாக எங்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் சரியான அல்லாஹுக்கு விசுவாசமாக நடக்கக்கூடிய தன்மை. அதேபோன்று ஒரு முஃமினுடைய இலட்சியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும். அவன் அல்லாஹ்வை எந்த அளவு விரும்ப வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல விடயங்களை விடவும், ஏன் தன்னுடைய உயிரை விடவும், தன்னுடைய உடலை விடவும், தன்னுடைய சொத்துக்களை விடவும் அவன் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வை விரும்ப வேண்டும். இதுதான் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த விசுவாசம். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பற்றி கூறுகிறான், அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்ற விடயத்திலே மிக கடுமையானவர்களாக இருப்பார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அந்த நேசத்தை நாங்கள் தேட வேண்டும், அவனுடைய அன்புக்குரியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசத்தை அடைவதற்குரிய, அதேபோன்று ஈமானினுடைய அந்த சரியான சுவையை அடைவதற்குரிய ஒரு வழியை சொன்னார். ஸஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 16வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 விடயங்கள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவருடைய உள்ளம் அந்த ஈமானுடைய சுவையை அடைந்து விட்டது, அவர் ஈமானுடைய சுவையை அடைந்தவராக மாறிவிடுகின்றார். ஒன்று, அன் யகூன அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. ஒரு மனிதருக்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் விருப்பத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். எதனை விட? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த ஒன்றையும் விட அல்லாஹும் அவனுடைய தூதரும் அந்த மனிதருக்கு விருப்பத்துக்குரியவர்களாக மாற வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அன் யுஹிப்பல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒரு மனிதரை ஒருவர் விரும்புவதாக இருந்தாலும் அந்த விருப்பமும் நேசமும் அந்த உறவும் அல்லாஹுக்கானதாக மாற வேண்டும். وَأَنْ يَكْرَهَ أَنْ يَعُودَ فِي الْكُفْرِ كَمَا أَنْ يَكْرَهَ أَنْ يُقْذَفَ فِي النَّارِ. ஒருவர் நிராகரிப்பு என்ற ஒன்றை, அதே போன்று இணை வைப்பு என்ற ஒன்றை அவர் வெறுக்க வேண்டும். அவருடைய உள்ளத்திலே அது வெறுப்பாக இருக்க வேண்டும். எந்த அளவு வெறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர் நரகத்திலே நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டாலும் அந்த தூக்கி வீசப்படக்கூடிய நெருப்பை விரும்ப வேண்டும். அவர் குஃப்ரை வெறுக்க வேண்டும், ஷிர்க்கை அவர் வெறுக்க வேண்டும். நெருப்பை விரும்பினாலும் குஃப்ரையோ ஷிர்க்கையோ அவர் விரும்பக்கூடாது. இந்த தன்மை யாரிடத்திலே வருகிறதோ அவர்கள் தான் சரியான ஈமானுடைய அந்த சுவையை அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இதுதான் அல்லாஹ்வினுடைய விடயத்தில் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். ஒரு இடம் இருக்கிறது,
எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய விடயங்கள் நிராகரிக்கப்படுகின்றன. அல்லது இந்த இடத்திலே நாம் கலந்து கொண்டால், அல்லது நமது குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் கலந்து கொண்டால், இதிலே அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிறது என்று ஒருவர் தெரிந்தால், அவர் எப்படி விரும்ப வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளையை நான் நெருப்பிலே போடுவதை விட அவருக்கு இந்த ஷிர்கிலே என்னுடைய பிள்ளையை ஈடுபடுத்துவது என்பது வெறுப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அவர் வெறுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை தீயில் விழுந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை நெருப்பிலே விழுந்தாலும் பரவாயில்லை, குஃபர் ஷிர்க் நடக்கக்கூடிய இடத்திலே போய் அதிலே அந்த பிள்ளை ஈடுபடக்கூடாது என்கின்ற அந்த வெறுப்புணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே சரியாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த விசுவாசம். அல்லாஹ்வோடு நாங்கள் நலவை நாடுகின்றோம், அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம், அவனுடைய விடயத்தை நாங்கள் விசுவாசமாக நடக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம் இது. அதே போன்று ஒருவர் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவாராக இருந்தால், இந்த மார்க்கத்தை விட்டு அவர் புறந்தள்ளி செல்வாராக இருந்தால், அவரை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள், அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சாபம், மலக்குமார்களுடைய சாபம், ஏனைய எல்லா மனிதர்களுடைய சாபத்திற்கும் அவர்கள் உள்ளாகின்றார்கள். யார்? இந்த மார்க்கத்திலே நுழைந்து இதனை சரியாக விளங்கி இந்த மார்க்கத்தை நிராகரித்துக் கொண்டு வெளியேறிய அந்த மனிதர். எனவே ஒருவர் அல்லாஹுக்கு விசுவாசி என்றால், அல்லாஹை அவருடைய நேசராக அவர் எடுத்துக்கொண்டால், அல்லாஹுக்கு அவர் நலவை நாடக்கூடியவராக இருந்தால், அவர் இத்தகைய அல்லாஹ்வினுடைய எதிரியோடு அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளான அந்த மனிதரோடு இவருடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இது நாம் சொல்லி வருவது அல்ல, நாம் உணர்த்தி வர வேண்டியது அல்ல. இது எங்களுடைய உள்ளத்தோடு ஈமானோடு உள்ள விடயம். அதை நாம உணர வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ்வினுடைய எதிரியோடு நாங்கள் நேசம் பாராட்டுகிறோம் என்றால், அவர்களை எங்களுடைய உற்ற நேசர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்கிறோம் என்றால், நாங்கள் அல்லாஹுக்கு விசுவாசமாக நடக்கவில்லை, அல்லாஹுக்கு நலவை நாங்கள் நாடவில்லை, அல்லது உண்மையிலே இந்த மனிதரை விட நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. இதுதானே உண்மை. யாராவது மறுக்க முடியுமா? ஒருவராலும் மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் கவலைக்கிடம், இந்த உண்மைக்கு தகுதியானவர்கள் இன்று சமூகத்திலே அதிகமாக இருக்கிறார்களே என்பதுதான் கவலைக்கிடம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஈமானுடைய அந்த மார்க்கத்தினுடைய உண்மையான தன்மை அல்லாஹுக்கு விசுவாசமாக நடப்பது. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலி கிதாபி, எங்களுடைய அடுத்த விசுவாசம் எதிலே வெளிப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்வினுடைய வேதத்துக்கும் எங்களுக்கும் உள்ள இணைப்பு என்ன, தொடர்பு என்ன, பிணைப்பு என்ன, இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய வேதம் சுவனத்தை நாங்கள் அடைவதற்கான ஒரு வழிகாட்டி, கொடிய நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழிகாட்டி தான் அல்லாஹ்வுடைய வேதம். அதேபோல் அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரோடும் தனித்தனியே பேசாமல் நம் எல்லோருக்கும் சேர்த்து பேசிய வார்த்தை தான் அந்த அல்லாஹ்வுடைய வேதம், அல் குர்ஆன். இதனோடு எங்களுடைய தொடர்புகள் அதிகமாக காணப்பட வேண்டும். அதிகமாக நாம் குர்ஆனை ஓத வேண்டும். அதிலே உள்ள உபதேசங்களை சரியாக நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அதிலே சுவனத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மறுமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை விசுவாசித்து எங்களுடைய உள்ளங்களிலே ஆணித்தரமான ஈமானை நாம் பதிவு செய்ய வேண்டும்.
இந்த குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை நாமும் வைப்பதோடு எங்களுடைய பிள்ளைகளையும் அதனை வைப்பதற்கு நாங்கள் தூண்ட வேண்டும். இந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது என்றால், பிள்ளைகளுக்கு உலக கல்விக்கு கொடுக்கின்ற அந்த முன்னுரிமைகளை விட பல மடங்கு குறைவாக குர்ஆனோடு தொடர்பான விஷயத்திலே முன்னுரிமைகள் வழங்கப்படுகிறது. மிக குறைவாக காணப்படுகிறது. குர்ஆன் ஓதக்கூடிய இடங்களுக்கு பிள்ளைகள் வந்தால் ஒரு 5 நிமிடம் கூட இருக்க முடியவில்லை அவர்களால். 5 நிமிடத்திலே அவர்கள் உடனே ஆசிரியரிடத்திலே அனுமதி கேட்கிறார்கள். அங்கு டியூஷன் இருக்கிறது, இங்கு டியூஷன் இருக்கிறது, அங்கு போக வேண்டும், இங்கு போக வேண்டும், அங்கு படிக்க வேண்டும். ஆனால் இத்தனைக்கும் அந்த பிள்ளைக்கு குர்ஆனுடைய ஓதலிலே சரியான தேர்ச்சி இல்லை, துஆக்கள் பாடவில்லை. எதற்கு இந்த சமூகத்திலே முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்றால், உலக கல்விக்கு அதிகமான முன்னுரிமைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதத்தோடு விசுவாசமாக நடக்கக்கூடிய ஒரு விசுவாசியை பொறுத்தவரையில் அவருக்கு அல்லாஹ்வுடைய வேதம் தான் முதலாவது, அதுதான் முக்கியத்துவமானது. அதற்கு பிறகுதான் அடுத்தவைகள். அதற்கு பிறகு நேரம் இருந்தால்தான் அடுத்தவைகளுக்கு வாய்ப்பு. இப்படியான ஒரு நிலைமைக்கு ஒரு முஸ்லிம் சரியாக திரும்ப வேண்டும். அதே போன்று அவருடைய அந்த குடும்பத்தாரையும் அவருடைய அந்த பிள்ளைகளையும் அவர் திருப்புவதற்குரிய அந்த முயற்சியை செய்வது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு, மண்ணறையிலே வைத்ததற்கு பிறகு மலக்குமார்களை அனுப்பி கேட்கக்கூடிய கேள்விகளே ஒன்று இந்த குர்ஆனை பற்றி. இந்த குர்ஆனை பற்றி இதனை எப்படி நீ விளங்கினாய், நடைமுறைப்படுத்தினாயா இல்லையா? அதனை நடைமுறைப்படுத்தி இருந்தால் தான் அவர் இந்த குர்ஆனை பற்றி அவருக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியும். இது அல்லாஹ்வுடைய வேதம், இதை நான் ஓதினேன், இதனை நான் கற்றேன், பிறருக்கு கற்றுக் கொடுத்தேன், நடைமுறைப்படுத்தி காட்டினேன் என்று அவரால் சொல்ல முடியும். எப்பொழுதோ அதற்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் அவர் நடந்திருந்தால் தான் அது முடியும், இல்லாவிட்டால் அது சாத்தியமில்லை. எனவே அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தோடும் எங்களுடைய அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். வகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ பஅத். அதே போன்று இந்த நாம் பார்த்த ஹதீஸிலே மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வினுடைய தூதர் விடயத்திலே நாம் விசுவாசத்தை கடைபிடிக்க வேண்டும், நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த தூதருடைய விஷயமும் இந்த தூதரோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு தொடர்பான விடயமும், எங்களுடைய உயிரை விடவும் அந்த தூதரை நாங்கள் நேசிக்க வேண்டும். இதுதான் ஒரு மூமினிடத்திலே தூதர் தொடர்பாக வர வேண்டிய அந்த அன்பும் நேசமும். ஒருமுறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நீங்கள் மிகவும் நேசத்துக்குரியவர்கள், எல்லாவற்றையும் விட நீங்கள் நேசத்துக்குரியவர்கள், ஆனால் எனது உயிரை தவிர என்று சொல்லுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உயிரை தவிர என்று அவர்கள் விதிவிலக்கு கொடுக்கிறார்களே உயிருக்கு, இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொன்னார்கள், உமரே, இன்னும் நீங்கள் சரியான ஈமானை அடையவில்லை என்று சொன்னார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இப்பொழுது என்னுடைய உயிரை விடவும் எனக்கு நீங்கள் நேசத்துக்குரியவர்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரே, இப்பொழுதுதான் நீங்கள் சரியான ஈமானை அடைந்திருக்கிறீர்கள், இப்பொழுதுதான் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஈமானை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதுதான்
ஒரு முஸ்லிமுக்கும் தூதருக்கும் இடையிலே உள்ள பிணைப்பு. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் விட அந்த தூதர் அந்த மனிதருக்கு விருப்பத்துக்குரியவராக மாற வேண்டும். இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கையிலே என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸ் அஜ்மஈன், உங்களில் யாரும் சரியான ஈமானை அடைய முடியாது. அவர் தன்னுடைய தந்தை விட, தன்னுடைய பிள்ளையை விட, ஏனைய எல்லா உறவுகள், பாசங்கள், நேசங்களை விட நான் அவருக்கு விருப்பத்துக்குரியவராக ஆகும் வரைக்கும் உங்களில் ஒருவர் உண்மையான விசுவாசியாக ஆக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா எங்களுடைய உயிரா என்று பார்த்தால் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று சமூகத்திலே அப்படியான முன்னுரிமைகள் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் அதிகமான விடயங்களிலே அந்த முன்னுரிமைகள் கொடுக்கப்படுவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய எத்தனையோ விடயங்கள் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறியப்படுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் பல விடயங்கள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடி விஷயத்திலே என்ன சொன்னார், எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எங்களிலே இந்த சமூகத்திலே அதிகமான மக்களுடைய நிலைமை என்ன? இதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை, இதனை அங்கீகரிப்பதற்கு தயாரில்லை. இதற்கு மாற்றமான நடைமுறையைத்தான் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முடி வெட்டுகின்ற விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? முடிகளை ஒரு பக்கம் கூடுதலாக முடியை வைத்துக் கொண்டு இன்னொரு பக்கம் குறைவாக முடியை வைத்துக் கொண்டு வெட்டாதீர்கள். ஒரு சிறு பிள்ளையை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் முடியை மாற்றி வெட்டுங்கள் என்று அனுப்பினார். ஆனால் இன்று பெரிய பெரிய வயது வந்தவர்கள் எல்லாம், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இந்த சமூகத்திலே இந்த முரணான அந்த வெட்டை வெட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே உண்மையை சொல்லுவதாக இருந்தால், வெளிப்படையாக உண்மையை நாம் அப்பட்டமாக சொல்லுவதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் என்ன, எங்களுடைய மயிருக்கு கூட பெருமதி இல்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை, அதுதான் வெளிப்படை. சொல்லுவதற்கு கசப்பானதாக இருந்தாலும் அதுதான் இந்த சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அத்தகையவர்கள் தான் இந்த சமூகத்திலே கண்ணியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அத்தகையவர்கள் தான் இந்த சமூகத்திலே விரும்பப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே எங்களுடைய உயிரை விட நாங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற அந்த தன்மை எங்களிடத்திலே மிக மிக வீழ்ச்சி அடைந்து காணப்படுவதுதான் அதற்குரிய அடிப்படை காரணம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விசுவாசமாக நடத்தல், அதே போன்று நனவை நாடுதல் என்ற இந்த தலைப்பின் கீழே அழைத்து கொண்டு வரக்கூடியவர்கள் தான் அமீர்மார்கள். அமீர்மார்கள் தொடர்பான விடயங்களிலே அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும், அவர்கள் நலவை நாட வேண்டும். இதனை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இதனை வேறு சில இடங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஸலாஸத்து ஹிஸால், 3 விடயங்கள் காணப்படுகின்றன. லா யகில்லு அலைஹின்ன கல்பு மூமின், அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துகின்ற விஷயத்திலே ஒரு மூமினுடைய உள்ளம் மாறு செய்யாது. அதிலே ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்லாஸுல் அமலி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை தூய்மையாக அல்லாஹ்வுக்காக செய்வது. வ முனாஸஹத்து உலாத்தில் அம்ர், அமீர்மார்களுக்கு
அதாவது பொறுப்புதாரிகளுக்கு விசுவாசமாக நடப்பது. வலுசூமில் ஜமாஅ வலுசூமி ஜமாஅத்தில் முஸ்லிமீன், அதே போன்று ஜமாஅத்தோடு இணைந்திருப்பது, முஸ்லிம்களுடைய அந்த ஜமாஅத்தோடு தன்னை இணைத்து வைத்துக் கொள்வது. இந்த விடயங்களிலே ஒரு விசுவாசியினுடைய, அதே போன்று ஒரு முஸ்லிமினுடைய உள்ளம் மாறு செய்யாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் வமுனாஸஹத்து உலாத்தில் அம்ர், அமீர்மார்களுக்கு விசுவாசமாக நடப்பது, அவர்களுக்கு நலவை நாடுவது. விசுவாசமாக நடப்பது என்றால் முன்னால் மட்டும் விசுவாசமாக நடப்பது இல்லை. ஒரு அமீர் ஒரு விடயத்தை ஏவுகிறார் என்றால், அல்லது ஒரு விடயத்தை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், அல்லது இப்படி செய்யுங்கள் என்று ஒரு அமீர் கட்டளையிடுகிறார் என்றால், அந்த எதிர்பார்ப்பும் அந்த கட்டளையும் அவருடைய விருப்பமும் ஒரு முஸ்லிமுக்கு கிடைத்து விட்டாலே அவர் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் அந்த அமீருக்கு செய்ய வேண்டிய அந்த விசுவாசம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 3 விடயங்களை விரும்புகின்றான், 3 விடயங்களை வெறுக்கின்றான். அவன் விரும்பக்கூடிய 3 விடயங்களிலே ஒன்றை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றை கொண்டு நினைவிக்க கூடாது. வான் தஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடிக்க வேண்டும், நீங்கள் பிரிந்து விடக்கூடாது. வான் தனாஸஹு மன் வல்லாஹுல்லாஹு அம்ரக்கும், உங்களுடைய காரியத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கு பொறுப்பாக கொடுத்து வைத்திருக்கிறானோ அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் விசுவாசமாக நடக்க வேண்டும், அவர்களுடைய விடயத்திலே நீங்கள் நலவை நாட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த தன்மை இன்று காணப்படக்கூடிய ஏனைய பிரிவுகளிலே கிடையாது. அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை. அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முன்வந்தவர்கள் நாங்கள். எங்களிடத்திலும் அது இல்லாமல் போகுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு கைசேதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அலைக பித்தாஅ, ஒரு அமீருக்கு செவிமடுப்பதும் கட்டுப்படுவதும் உனக்கு கடமை. ஃபீ மன்ஷதிக வ மக்ரஹிக், அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவு உனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் சரி, உனக்கு வெறுப்பானதாக இருந்தாலும் சரி, அவர் எடுக்கக்கூடிய முடிவு வ உஸ்ரிக வ யுஸ்ரிக, உனக்கு இலகுவாக இருந்தாலும் சரி அல்லது கடினமானதாக இருந்தாலும் சரி, வாஸ்ரத்தின் அலைக், உன்னை விட அடுத்தவர்களுடைய சொல்களை கேட்டு முன்னுரிமை கொடுப்பதை போன்று நீ நினைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த அமீர் ஒரு முடிவை உனக்கு அறிவித்து விட்டால் அல்லது ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் அதை நீ மனப்பூர்வமாக ஏற்று செவிமடுப்பதும் கட்டுப்படுவதும் உனக்கு கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அமீருடைய கட்டுப்பாடு என்றால் என்ன? தொழுகையை பற்றி சொல்லுவதாக இருந்தால் இது நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அதே போன்று தாடியை வளர்ப்பதை பற்றி சொல்லுவதாக இருந்தால் இது நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்டது. இதனை அமீர் எவ்வாறு வலியுறுத்துவார், உபதேசம் செய்வார், இது அவருடைய பொறுப்பு. ஆனால் அமீருக்கு விசுவாசமாக நடப்பது, அவருடைய விடயத்தை ஏற்று நடப்பது எதிலே அடங்கி இருக்கிறது என்றால் ஒரு ஆகுமான ஒரு விடயம். இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறான ஒரு விடயத்தில் முஸ்லிம்களுடைய விடயத்திலே நலவை நாடி, அந்த முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை நாடி, அவர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் நிலைக்க வேண்டும் என்று நாடி, எல்லா முஸ்லிம்களுடைய விடயத்திலும் நீதம் பெறப்பட வேண்டும் என்று நாடி ஒரு அமீர் ஒரு விடயத்திலே முடிவெடுப்பாராக இருந்தால் அந்த அமீருடைய முடிவுக்கு அந்த முஸ்லிம்கள் ஒத்துழைக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அதற்கு மாற்றமாக, அதற்கு முரணாக ஒத்துழைக்காமல் கட்டுப்படாமல் பிழையாக கதைப்பது, பிழையாக நடப்பது, திட்டமிட்ட தந்திரமாக அதற்கு முரணாக மாறு செய்வது, பிழையாக நடக்கின்ற விதமாக அடுத்தவர்களை தூண்டுவது போன்ற விடயங்கள் எல்லாம் ஒரு உண்மையான முஸ்லிம்,
ஒரு உண்மையான விசுவாசி செய்யக்கூடிய வேலை கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைமைத்துவம் ஒன்றை விரும்புகிறது என்றால் அது தன்னுடைய நலனுக்காக ஒன்றை விரும்பாது. அது எல்லா முஸ்லிம்களுடைய அந்த விடயங்களை கருத்திலே கொண்டுதான் ஒரு விடயத்தை விரும்பும். ஒருவேளை தன்னுடைய விடயத்திற்கு விரும்பியது என்று வைத்துக் கொண்டால் கூட அந்த இடத்திலே முஸ்லிம்களுடைய கடமையும் பொறுப்பும் என்னவென்றால் அதற்கு விசுவாசமாக நடந்து அதற்கு ஒத்துழைப்பு வழங்கி மோசடி செய்யாமல், அதற்கு எதிராக சதித்திட்டங்களை போடாமல், அதற்கு எதிராக ஏனைய முஸ்லிம்களை திருப்பாமல் நல்ல வழிக்கு அவர்களை அந்த தலைமைத்துவத்தினுடைய விடயத்தின் பிரகாரம் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதுதான் ஒரு தலையாய ஒரு முஸ்லிம்களுடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விடயமாகவும் இருக்கலாம். பொதுவாக ஒரு அமீருடைய அந்த விடயம் எதிலே வரும்? கூடுமான விடயங்களிலே வரும். ஒவ்வொரு விதமாக செய்யலாம் என்று இருக்கக்கூடிய அந்த விடயங்களிலே வரும். இன்று நாங்கள் இந்த விஷயத்தை இப்படி வைத்துக் கொள்வோம். இப்படி வைப்பதிலே இன்ன நலவு இருக்கிறது, இப்படி வைப்பதிலே இப்படி கெடுதி இருக்கிறது என்ற அடிப்படையிலே ஒரு தலைமைத்துவம் அந்த முடிவை சொல்லுமாக இருந்தால், தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்குமாக இருந்தால், அதனை தனக்கு வெறுப்பாக இருந்தாலும் தன்னுடைய மனம் அதற்கு மாற்றமான ஒன்றை சரி கண்டிருந்தாலும் அதனை ஏற்று நடப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய பண்பு. தலைமைத்துவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய பண்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒத்துழைப்புகளைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருமை தோழர்கள் வழங்கினார்கள். அவர்கள் நினைத்ததை விடவும் அதிகமான ஒத்துழைப்புகளை கொடுத்தார்கள். எதிர்பார்த்ததை விடவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பக்க பலமாக நின்றார்கள். நீங்கள் எந்த கட்டளையை போடுங்கள், அது எங்களுக்கு நலவிருக்கிறதா பாதகம் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்க்க மாட்டோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அருமை தோழர்கள். இவ்வாறான தன்மையைத்தான் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இதுதான் உண்மையான தீன், இதுதான் உண்மையான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நசீஹத்